உங்கள் விஜய். வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 5 co-presented by அருண் எக்ஸெல்லோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். மறைந்த மெல்லிசை மன்னர் MSV அவர்களை மரியாதை செய்யும் விதமாக அவரால் இசையமைக்கப்பட்ட பாடல்களை இந்த வாரம் முழுவதும் சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ் பாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அப்படி வரிசையாக பல பாடல்களை கேட்க போறோம். ஸோ இன்றைய நாளுடைய முதல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஷிவாலி. Once again, Rukumaniye, kara kara kara, hazagara penne, kara kara kara, mutumuriye, kara kara kara, hazidira kanne, kara kara kara, thanyaro, unne teduvaro. Shivali? Sir. என்னாச்சு? Sir, lyrics miss பண்ணிட்டேன். ஏன்? I just got blank. நம்ம we are paying a tribute to தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் MSV. ஸோ அவரோட பாட்டு பாடும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. லிட்டில் டிசப்பாயிண்டிங். இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி நிறைய நடக்கும். குட் லக். Thank you. ஹாய் ஷிவாலி. Hello, sir. யா, நல்ல எஃபர்ட். அதாவது சில போர்ஷன்ஸில் இட் வாஸ் சவுண்டிங் நைஸ் சம் போர்ஷன், பட் சிலது என்னமோ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். பட் தென் எஸ், ஒரு நாள் ஒரு மாதிரி ஒரு பாட்டு, ஒரு மூட், எவ்ரி திங் இஸ் தேர்ல. ஸோ குட். ஐம் ஷுர் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். குட் லக் டு யூ. Thank you. ஷிவாலி நல்லா பாடினீங்க. உங்களுக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ்க்குலாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? இல்லை, இல்லையா? நல்ல கமெண்ட்ஸ் வரல. அதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நல்ல கமெண்ட்ஸ் வரும். ஓகே, வெரி குட். நாங்கள் சொல்லுறது நீங்களே சொல்லிட்டீங்க. வெரி குட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஷிவா. தேங்க்யூ. Good luck. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டா இன்னைக்கு சூப்பர் சிங்கர்ல நிறைய பாடல்கள் இந்த வாரம் முழுக்க பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இசையில மிகச்சிறந்த பாடல்களை பாடின எல்லோருக்கும் இன்றைக்கும் கவனத்தை ஈர்க்கிற ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பாடகி
இப்போ நம்ம கூட சேர்ந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. எம்எஸ்வி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அதுவும் இந்த நிகழ்வுக்கு குறிப்பாக எம்எஸ்வி அவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டாக மெல்லிசை மன்னரை பற்றின நிறைய விஷயங்கள் இந்த ஷோவில் பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய பாடல்கள் தான் பாடப்பட்டு இருக்கு நம்முடைய கண்டஸ்டன்ட்டால். எந்த இடத்தில் எம்எஸ்வி என்கிற அந்த மாமேதை வித்தியாசப்படுகிறார்? அனைவருக்கும் வணக்கம். மெல்லிசை மன்னர் அவர்களின் இந்த ஞாபகம் கொண்டு வந்து சேர்க்கும் ட்ரிபியூட் விஜய் டிவி அவர்கள் செய்கிறாங்க. அவங்களுக்கு எனது சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியாது. நீங்கள் கேட்குற அத்தனையும் அவர் உள்ள உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் குழந்த மனம் படைத்தவர். அப்படி ஒரு மேதை. அந்த மேதை நம் நாட்டுக்கு கிடைத்தது பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் அழியவில்லை, இருக்கிறது. அவர் எப்பவும் சொல்வார், இறக்கும் மனிதர்களும் இரவா பாடல்களும். அதை போல் அவர் இறந்துட்டார்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவர் இறக்கலை, வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறது. காலம் உள்ள வரையும் நமக்கு தலைமுறையாக அவருடைய பாடல்கள் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. பூக்கள் அவருக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். ரோஜா பூவால் அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம். அதுதான் எனக்கு சொல்ல தெரியும். ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. உட்காருங்க, நம்ம நிறைய தொடர்ந்து பேசலாம். முள்ளில்லாடும்
சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் நாடு வந்த பூங்கொடி காடு கண்ட காரணம் ஒரு முறை என்னை பார் தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பார் நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பார் தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பார் வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது துடித்து எழுந்ததே குதித்து சிவந்ததே கதை முடிக்க நினைத்ததே நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் நிகிதா, சார் நீ பாடும்போதே அவ்வளோ சந்தோஷப்பட்டோன்னா அக்கா பாடும்போது அவங்களுடைய ஃபீல் அது எத்தனை வாட்டி கேட்டிருக்கோம், எத்தனை மேடைகளில் எவ்வளவு பட்டி தொட்டியில் கேட்டு எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மெல்லிசை மாமன்னருடைய கம்போசிஷன் புரிஞ்சிக்கிட்டு அவங்க வாய்ஸில் அந்த கம்போசர் அவருக்கு என்ன வேணுமோ கொடுக்க முடிஞ்ச ஒரு கிரேட் சிங்கர்ஸு. அவங்க பாடி 50 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அந்த டெக்னிக்ஸு அவங்களுடைய த்ரோ கற்றுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பர்சனாலிட்டி முன்னாடி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கி. சூப்பர் சிங்கர் மேஜிக்கில் இது ஒன்று மறக்க முடியாத ஒரு காட்சி உங்கள் லைஃப்பில். ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குற ரேஞ்சுக்கு இன்னும் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். யூ கேன். காட் பிளஸ். ஆக்சுவலாக டெக்னிக்கலாக எனக்குலாம் ஒன்றும் சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். யூ மேட் இட். பெரிய விஷயம். அதுவும் அவங்கள வச்சுக்கிட்டே அந்த பாட்டை பாடுறதுக்கு நான் இந்த குறுக்கு அந்த ஹான்னு ஒன்று வரும்ல, அது நீங்கள் பண்ணுவீங்களான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது தாண்டி கிண்டி போயிடுவீங்களா, இந்த ஒரு சரணம் என்னமோ மிஸ் பண்ணிக்குவோம் அப்படிலாம் சொல்லுவீங்களா, அது மாதிரி அது எடுத்து பண்ணாங்க. நல்லா அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க செஞ்சாங்க. எனக்கு அந்த இடம் மட்டும் பண்ண முடியுமா நீங்கள்? யாரு? நானா? ஆமாம் ஆமாம், நீங்கள் தானே பாடணும் அதை. அந்த அந்த ஒரு இடம் வரும்ல, அப்பா. இந்த பாட்டு எடுக்கும்போது முதல்ல நான் பண்ணலை, சதன்றவர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸ்ரீதர் சாரும் எம்எஸ்வியும் 2 பேரும் ரூம்லேருந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டேக் எடுக்கிற பாடாக காணோம். நான் கொஞ்சம் துருத்த வாள். அப்போது ஓடி போய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்கள், என்னன்னு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும், நான் எதாவது தப்பாக பாடுறேனா அப்படின்னு. நீ ஒரு தப்பும் பாடல, இந்த எஃபெக்டை கொடுத்து பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும், அதை கொடுத்து நீ எடுத்து பாடினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன நான் பாடுறேனேன்னு நான் தைரியமாக சொல்லிட்டேன். எம்எஸ்சி சொன்னார், ஐயோ வேண்டாம் வேண்டாம், அவள் அது பாடினாள்னா வயிறு சுளுக்கிக்கும். நான் சொன்னேன், எப்படி சுளுக்கும், நான் செய்வேன், நான் பாடுவேன், இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை சவாலாக எடுத்துக்கிட்டேன். சவாலாக எடுத்து பாடினேன். ஒரே டேக்கு எடுத்துட்டு ஓஹோ நாங்கள் அடுத்தது இன்னொரு டேக்கு, அவ்வளோதான். இந்த பாட்டு எடுக்கும்போது அவர் வெறும் விஸ்வநாதன் தான், எம்எஸ் விஸ்வநாதன்.
இந்த மெல்லிசை மன்னர்ன்ற டைட்டில் கிடைச்சது ஒரு 68 அப்படி இருக்கும். அந்த பீரியடில் தான் என்கேடி கலாமண்டபத்தில் கவிஞர் ஐயா கொடுத்த டைட்டில் அது, மெல்லிசை மன்னர். மெல்லிசை மன்னர்னா வாங்க மாட்டேன்ட்டார். நான் எப்படி மன்னர்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க? என் கூட ராமூர்த்தி அண்ணன் இருக்காரு, அதனால் எனக்கு மன்னர்கள்னு இருந்தால் நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்ட்டார். அந்த டைட்டிலை கொடுத்தது அவர், கவிஞர் ஐயா. அதை மேடையில் எல்லார் முன்னாடியும் கொடுத்தது சிவாஜி கணேசன். இதெல்லாம் காலத்தால் இதை நீங்கள் இப்போ கேட்கும்போது ஒன்று ஒன்றா அப்படியே ஒரு பசுமரத்தாணி மாதிரி ஞாபகம் இப்போ தான் வருது. அதெல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படி செய்கிறது ஒன்றும் புரியாமல் இருந்ததை அதை விஜய் டிவி வெளியில் கொண்டு அவருக்குன்னு ஒரு ட்ரிபியூட் எடுத்து அழகாக என்றென்றைக்கும் அவர் எல்லார் நெஞ்சிலும் அப்படியே பசுமரத்தாணி போல் நிற்கணும்னு செய்கிற உங்கள் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெய்வம் தந்து வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்து வீடு வீதி இருக்கு, இந்த ஊரென்ன சொந்த வீரென்ன, இந்த ஊரென்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்ட தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்ட தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை எனக்கான இறந்தாரா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் தின்றால் போட்டு இதுதான் எங்கச்சி, ஆடி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடிய நீ என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் திருக்கோண பகல் வேஷம், கள்ளித்தேர கலநல போடி தங்கச்சி, காற்று கேடும் பாவம் இது இதுதான் எங்கச்சி, உண்மை என்ன வைரம் கால இதில் தார் என்ன, மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. சுகேஷ், எஸ், அவுட்ஸ்டாண்டிங் இட் வாஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி அந்த சங்கதி அப்படி பாடுறீங்க நீங்கள்? பாடி தெரியல. அமேசிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் வேர்ட்ஸ் போட்டீங்க, பரவாயில்ல, அது
It's okay. Very nice. யூ ஆர் அமேசிங். ஐ குட் see you அங்கேருந்து முகத்தில் 1000 வால்ஸ் பெருமை, ஒரு 1000 வால்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு சோகம், நிறைய ஃபீலிங் பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எக்ஸ்ட்ராடினரி. குட் லக். ஆல் தி பெஸ்ட். சுகேஷ் குட்டன் அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பாடல் பாடுத்து வராங்க. லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம், அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி, பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி, அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கு பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா, செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா, சேர்ந்தவர்க்கு பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா, கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ளு வாழ்க்கை என்னவென்பதை, கொத்தும் போது கொத்தி கொண்டு போக வேண்டும் நல்லதை, ஃபடாஃபட். அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். கோடு போட்டு நிற்கச் சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு போட்டு நிற்கச் சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு வட்டம் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும் போது கொள்ளு தாண்டி செல்லும் போது செல்லடி, ஃபடாஃபட். அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெரும் கவலை, சொந்தம் என்பது சந்தையடி, இது சுற்றம் என்பது மந்தையடி, அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம். கீர்த்தனா, ஸ்ரீனி சார், ஹாப்பி. போன ஒரு 2 வாரத்துலேருந்து இந்த வாரத்தில் ஒரு பர்பஸ் தெரியுறது உனக்கு. ஐ வாண்ட் டு பி இந்த காம்படிஷன்ங்கிற மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது. ஐ லவ் தட். வெரி குட் கீர்த்தனா, குட். கீர்த்தனா பயங்கர ஹாப்பியா? இவங்க முன்னாடி பாட கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அம்மா நீங்க வந்து நிறைய பாடல் பாடியிருக்கீங்க. ஆமாம்மா. எந்த பாடலுக்கு வந்து நிறைய பாராட்டு வாங்குனீங்க எம்எஸ்வி சார்ட்ட இருந்து? எல்லா பாட்டுக்கும் பாராட்டு வாங்கினேன். ஆனால் நீன்ற படத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக பாடின பாட்டு அது. அதுக்கு வயசு 50 அதுவும் 64 எடுத்தது தான். இப்போ நீ நிற்கிறத பார்த்தா அந்த பாட்டு நான் பாடணும்னு கேட்குற மாதிரி இருக்கேன். பாடி காமிச்சாதான் எனக்கு தெரியும். எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும், வந்தால் என்ன மலரில் வைத்த மதுவெடுத்து நிலவில் தர வேண்டும், தர வேண்டும்,
தந்தால் என்ன தந்தால் என்ன ஹோ 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 ஹோ. எனக்கு வந்த இந்த மயக்கம் டோன்ட் டச், இது பாவம். நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. மேலாடை நீந்தும் பாலாடை மேனி. மேலாடை நீந்தும் பாலாடை மேனி. நீராட ஓடிவா, நீராட ஓடிவா. வேலாடும் பார்வை தாழாத போது, வேலாடும் பார்வை தாழாத போது, நோகாமல் ஆடவா, நோகாமல் ஆடவா. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. காணாத கோலம் நீ காணும் நேரம், வாய் பேச தோன்றுமா, வாய் பேச தோன்றுமா. ஆணோடு பெண்மை ஆறாகும் போது, வேறின்பம் வேண்டுமா, வேறின்பம் வேண்டுமா. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை. அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. ஹாய் பப்பா, ஹாய் பப்பா, ஹாய் பப்பா, ஹாய் பப்பா. தாமஸ் சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சார் அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன். என்ன சார் வாசிங்க. பார்கவி, ஹாய் மேம். பாட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க. Thank you. இது முதல்ல
என்ன சொல்லணுன்னாக்கா, இப்போ இந்த பாட்டுக்கும் சரி, அந்த பட்டத்திராணிக்கு வாசித்த இசை கருவிகள் இவங்க எல்லாரும் அன்னைக்கு 150 பேர் வாசித்தாங்க. இவங்க இருக்கிறவங்கள வச்சு 150 பேர் அளவுக்கு வாசித்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு முதல்ல நன்றி. வாத்திய குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. நீ இந்த பாட்டை பாடும்போது ஃபஸ்ட்டு சரணம் ரொம்ப நல்லா பாடின, செகண்ட் சரணம் கொஞ்சம் அப்படி தடுமாறிட்டேன். இருந்தாலும் அதில் உள்ள பொருளையும் அந்த மியூசிக்கில் இருக்க எசன்ஸையும் உணர்ந்து அதை நீ உள்வாங்கி அதை வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணம்மா. உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இன்னும் நல்ல சிறந்த பயிற்சி எடுத்தால் சிறப்பாக நீ வரலாம். காட் பிளஸ். தேங்க்யூ மேடம். பார்கவி, ஹாய் சார். இது வரைக்கும் நீங்கள் பாடினதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் தேங்க்யூ நினைக்கிறேன். ஸோ மச் சார். இதுவும் ஈஸி இல்லை இந்த பாட்டு, ஆனால் ரொம்ப அழகாக பாடினீங்க. அண்ட் ஜஸ்ட் டூ மச் சார், தாமஸ் சார் அண்ட் த ஹோல், ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. குட் ஜாப். ரொம்ப நல்லா இருந்ததுமா. Thank you. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. ஆக்சுவலாக அவர் தாமஸ்ட்டு தான் பேசணும்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக இந்த பாட்டு உங்கள் அந்த பர்டிகுலர் ட்ரம்பட் இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இசைக்கருவிகளுக்கு எப்போதுமே சில நேரங்கள் அது டாமினண்ட்டாக மேலே இருக்கும். அதுக்கு கீழேயே எல்லா நோட்ஸும் இருக்கும். இந்த மாதிரியானதில் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாரா, இல்லை இதான் நோட்ஸ் இது எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு டோன் தான் கொடுப்பாரா? இவர் வெர்சடைல் கம்போசர். அதாவது இப்போ இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் மை டேடி பிளேட். எங்கள் அப்பா வாசம் இது மாதிரி ஒரு 3 ட்ரம்பட்ஸு, ட்ரொம்போன்ஸு, 5 சாக்ஸஸ், அதுக்கப்புறம் வயலன்ஸ் ஒரு 40-50 வயலன்ஸ், இந்த செல்லோஸ், டிம்பனி, எல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அது மாதிரி போட்டு பண்ணது. இது சில சமயம் கிவ்ஸ் லிபர்ட்டி ஆல்சோ. நம்ம எதனா இம்ப்ரவைஸ் பண்ணி வாசித்தோன்னு வச்சுக்கோங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுவார் உடனே. அது நான் எழுதுறது தான் வாசிக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஒரு கிரியேட்டருக்கு ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுமா. சொன்ன மாதிரி கண்ணிலே பேசுவார், கண்ணிலே அப்படின்னுவார். அப்போ நம்ம வாசிக்கணும் இமிடியேட்டாக. அந்த மாதிரி ட்ரைனிங் ஹி ஹஸ் கிவன் த ஏர் ட்ரைனிங். ஓகே, எங்களுக்கு ஏர் ட்ரைனிங் கொடுத்தாரு. நாட் ஓன்லி ஃபார் ஆல் த மியூசிஷியன்ஸ், ஃப்ளூட் நெஞ்ச பண்ண இவங்கெல்லாம் துக்கு 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 வாசி அப்படின்னுவார். இமிடியேட்டாக வாசிக்கணும். அவங்களுக்கு சொர எழுதுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டார். இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கூல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வி ஆர் வெரி லக் அண்ட் ஃபார்ச்சுனேட். ரொம்ப பிளெஸிங். ஸோ நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா, சம்மதம் தானா, ஏன் 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 என் உயிரே, ஏன் 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 என் உயிரே, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள், காசொல்லாமல் கொல்லாமல் அவளிடம் நான் சென்றேன். அவள் கூடாதென்றால் மனம் தாழாதென்றால் ஒன்று நானே தந்தேன், அது போதாதென்றால் போதாதென்றால் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத
ஸ்வரம் பாட பதமானது கலை மாது தான் மீட்டும் நிதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா அழகான இளம் பெண்ணின் மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும். அல்லிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும். அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். என்னை அள்ளி சூடி கொண்டு விட வேண்டும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜை 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் அவன் கண்ணுக்கு வருத்தமடி. அம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் அவன் கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாளம் பட்டியில கண்டாங்கி எடுக்க என் கையால கட்டி விடவா. என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ரக்கமா கொத்தோடு முத்து தரவோ. பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். அட பிப்பி 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 டும் 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 பிப்பி டும் 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 டும். பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 பிப்பி டும் 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 டும். அட பிப்பி 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 டும் 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 டும். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியால் இசையமைக்கப்பட்ட பாடல்களை கண்டஸ்டன்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாடவிருப்பது Let's welcome Govind. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இளகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன உயிருள்ளவரை தொடர்ந்து வரும்.
அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. 1000 அழகிகள் பார்த்ததுண்டு, ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. வா வா என்பதை விழியில் சொன்னாள், மௌனம் என்றொரு மொழியில் சொன்னாள். அவளுக்கென்ன அழகிய முகம், அவனுக்கென்ன இழகிய மனம், நிலவுக்கென்ன இரவினில் வரும் இரவுக்கென்ன, உறவுகள் தரும் உறவுக்கென்ன, உயிருள்ளவரை தொடர்ந்து வரும். லலலலலா, லலலலலலா, லலலலலா, லலலலலலா, லலலலலலா, Thank you. Thank you. கோவிந்த் சார், அதான் உங்கள் ஆட்டிடியூட், உங்கள் வாய்ஸ் எல்லாம் ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அதனால தான் உங்களால் பாட முடிஞ்சது. ஏன்னா பயந்துட்டீங்கன்னீங்க, ஆனால் அதெல்லாம் காமிக்கவே இல்லை. ஸோ அதான், ஸோ அதை காமிக்கவே கூடாது. உள்ளூர இருந்தாலும் வந்து வெளியில் தெரிவிக்கக்கூடாது. அதனால ரொம்ப ஜாலியாக பாடினேன். ஸோ இட்ஸ் வெரி என்ஜாயபிள். Thank you, sir. All the best. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. ரொம்ப நல்லா பாடினீங்க. விட ஒரு ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி உங்கள் ரியாக்ஷன் அப்படியே ரசித்து, அவர் இடையில வேற இங்கே இருக்க பொண்ணுங்க அவங்க எல்லாரையும் கையை காட்டிட்டீங்க. உண்மைதான், உண்மைதான். அது வாஸ் நைஸ். தேங்க்யூ. ஸோ குட். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் ஃபர்ஸ்ட் மீட் எப்படி? முதல் முறை நீங்கள் அவரை சந்திச்சப்போ ஒரு நர்வஸாக இருந்ததா? ஆஹா, எனக்கு இவர் மியூசிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் குள்ளமாக வந்தார், எப்போவுமே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார். எங்கள் அம்மா கூட தான் நான் போயிட்டுருப்பேன். அப்போ நான் வந்து குரூப் சிங்கர் தான். 1961 பாசமலர் அந்த படத்தில் வாராயன் தோழி வாராயோ மணப்பந்தல் காண வாராயோ அந்த பாட்டை கொடுத்தாரு. இந்த பாட்டை கொடுத்துட்டு சொன்னார், இந்த பாட்டை நீ அருமையாக பாடிட்டேன்னா உலகமே உன்னை போற்றக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக நீ வருவே அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் அப்படியே காதில் ஒலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் அதை போடும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, மங்களகரமான அந்த வார்த்தை இன்னும் ஒலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு பாடலை கொடுத்தவர். அந்த பெருமை அவரையே சாரும். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். இசையாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களுக்கான இந்த ட்ரிபியூட் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எல்லார் ஈஸ்வரி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு கம்போசர், தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட மனிதநேயம் கொண்ட பண்பாளர் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் லாட். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நன்றி. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நாளை சந்திக்கலாம். நேட்டல் சூப்பர் சிங்கர் 5 கோ பிரசன்டட் பை அருண் எக்ஸெல்லோ. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.